அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். கோவில் ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து கோதுமை தோசை, முந்தா நாள் வச்ச காரக்குழம்பு இருந்தது, அதை வச்சாச்சு. தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் பூ கட்டிகிட்டே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு பக்கம் சமையலில் பார்த்தீங்கன்னா டிஃபன் வேலையும் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சமையலெல்லாம் கடகன்னு முடிஞ்சது. ஹஸ்பண்டும் கடகன்னு சாமி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மணி 12:05 இருக்கும்போது விளக்கேற்றி கற்பூரம் காட்டி பெல் அடிச்சிட்டோம். 1 இயருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் விளக்கேற்றி கற்பூரம் காட்டி பெல் அடித்தோமே. ஏன்னா பெரிய மாமியார் இருந்து இன்னையோட 1 இயர் தவசம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி சாமியே கும்பிட்டோம். மதியானத்துக்கு வந்து சாப்பாடு பருப்பு தக்காளி கடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய், இன்றைக்கி அமாவாசை எப்போவுமே நம்ம வாழைக்காய் நான் வாழைக்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பீன்ஸ் இருந்தது, அது கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சிறுபருப்பு பாயசம் வச்சேன். ரெடிமேட் பாயசம் வைக்கலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நேற்றும் அதே தான், இன்றைக்கும் எப்படி அதே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சிறுபருப்பு பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தயிர் பேக் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். தேங்காய் பொரியல்லையும் பாயசத்துலையும் தேங்காய் கேட்டாங்க. பழைய தேங்காய்ன்றனால சாமிக்கு வைக்க முடியாதுல, அதனால காக்காக்கெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு பொரியலையும் பாயசத்துலையும் தேங்காய் திருக்கி போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.